காஃபி அல்லது டீ குடித்து பழகியவர்களுக்கு அது ஒரு பானம் மட்டுமில்லை, எமோஷனல் என்று கூட சொல்லலாம். சிலர் டிஃபன் அல்லது சாப்பாடு சாப்பிட்டு முடித்தவுடன் காஃபி அல்லது டீ குடிப்பார்கள். கேரளா போன்ற பகுதிகளில் மக்கள் டிஃபனோடு சேர்த்து டீ குடிப்பதை வழக்கமாகவே வைத்திருப்பதை பார்க்க முடியும். ஆனால் இது உடல் நலனில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? இதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. சிலர் சூடாக தேநீர் அல்லது காஃபி குடிப்பது செரிமானத்துக்கு உதவும் என்று நம்புகிறார்கள். ஆனால் உண்மை அதற்கு நேர் எதிராகவே உள்ளது. தேநீர் மற்றும் காஃபி இரண்டிலும் டானின்கள் மற்றும் பாலிஃபீனால்கள் போன்ற சேர்மங்கள் உள்ளன. அவை இரண்டும் உடலில் இரும்புச்சத்து உறிஞ்சுவதை தடுக்கவே செய்கின்றன. செரிமானத்தில் இது எதிர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தி ஒரு விதமான அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடும். காஃபி வயிற்றில் ஆசிட் உற்பத்தியை தூண்டுவதால் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் மற்றும் நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்க செய்யும். சிலருக்கு உணவிற்கு பின் காஃபியை எடுத்துக்கொள்ளும் போது இதய துடிப்பு அதிகரிப்பு, நடுக்கம் அல்லது பதற்றமான மனநிலை ஏற்படும் வாய்ப்புள்ளது. மேலும் இரவில் உணவு உட்கொண்ட பின்பு டீ அல்லது காஃபி குடித்தால் அது உங்களுக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளை கொண்டு வந்துவிடும். காஃபி மற்றும் தேநீரில் உள்ள டயூரிட்டிக் பண்புகள் சிறுநீர் உற்பத்தியை அதிகரித்து அடிக்கடி கழிவறைக்கு செல்லும் கட்டாயத்தை உண்டாக்குவதோடு அதனால் நீர் இழப்பும் ஏற்படலாம். கேஃபின் மனநிலையில் மாற்றங்களை உண்டாக்கி மன அழுத்தம், மனப்பதற்றம் போன்றவற்றை ஏற்படுத்தக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே உணவு அல்லது டிஃபன் சாப்பிட்ட பின்பு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் கழித்து டீ காஃபி குடிப்பது ஆரோக்கியத்திற்கு ஏற்றது.